காலைல எந்திரிச்சதும் பாத்ரூம் போறதுக்காக கியூல நிக்கிறது, ஏன் சட்டை ஏன்டா நீ எடுத்தேன்னு தம்பி கிட்ட சண்டைக்கு போறது, அம்மா கிட்ட கிச்சன்ல போய் அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல்னு அம்மா பின்னாடி சுத்துறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியால முக்காவாசி நடுத்தர ஃபேமிலியோட காலையில சுச்சுவேஷன். ஒரு அம்மா அப்பா 2-3 குழந்தைங்க இருந்தாலே காலங்கத்தால நம்ம வீடு 2 துண்டா பறக்கும். ஆனா ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமே 100 கிலோ அரிசி, 60 கிலோ உருளைக்கிழங்கு, 30 to 40 கோழி தேவைப்படுற குடும்பத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியுதா? ஒரே வீட்டுக்குள்ள 2 இல்ல 3 இல்லைங்க, 39 ஒய்ஃபு, 39 பொண்டாட்டி, 94 குழந்தைங்க, 33 பேர குழந்தைங்க. இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா ஒரே வீட்டில் வாழ்றாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒருத்தர் மெயின்டைன் பண்றாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னடா வெற்றி சொல்ற, கேட்கறக்கே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையாடா நீங்க நினைக்கலாம். உலக கின்னஸ் சாதனையே மிரள விட்ட இந்த குடும்பம் எங்க தெரியுமா இருக்கு? இந்தியால தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துல நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான குடும்பத்தை எப்படி இந்த ஒரு ஆள் மெயின்டைன் பண்றாரு? இவங்க குடும்பத்துக்குள்ளார நடக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல ரியல் லைஃப் மகாபாரத குடும்பத்தை பத்தி அக்கு வேற ஆணி வேற அலசுவோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆஃப் கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1680 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன் பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை ஏறிய வாருங்கள். இந்த பிரம்மாண்டமான இமாலய இலக்குக்கு சொந்தக்காரர் எங்க தெரியுமா வாழ்ந்தாரு? இந்தியாவோட கிழக்கு பக்கமான மிசோரம் ஸ்டேட்ல பக்தாங் அப்படின்னு ஒரு அழகான மலை கிராமம் இருக்கு. அதுல வாழ்ந்த இவரோட பேரு தான் வியோனா சானே. இவர் 1945 இந்தியா சுதந்திரம் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்ல தான் பிறக்கிறாரு. இவர் பார்க்கறதுக்கு நம்ம எல்லாத்தையும் மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷனா தான் இருக்காரு. ஆனா இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான மத கோட்பாடை கொண்டிருக்காங்க. அந்த மத கோட்பாட்டோட பேர் என்னன்னா சானா பாலுன்னு சொல்றாங்க. 1942 வியோனா சானாவோட அப்பா சானா அவர்கள் தான் இந்த மத கோட்பாட்டை வந்து கொண்டு வராரு. ஸோ அதுல வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு சில ரூல்ஸ்லாம் கொண்டு வராரு. அதுல ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, ஒரு ஆண் எத்தனை திருமணம் வேணா, எத்தனை பெண்ணை வேணா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல். அதை சொல்லிட்டு அவரு இறந்துடுறாரு. அதுக்கடுத்து அந்த அமைப்போட தலைவராக வரவர் தான் நம்ம தலைவர் ஜியோனா சானா. பிற்காலத்துல நிறைய சாதனைகள்லாம் பண்ணி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வியோனா சானாவோட என்ட்ரி இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. தன்னோட 17வது வயசுல முதல் திருமணத்தை பண்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசையா கல்யாணமா பண்ணிருக்காரு. ஒரே வருஷத்துல 10 கல்யாணம் பண்ணி ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. அதனால இவர் அந்த இடத்தை சுத்தி நல்லா ஃபேமஸ் ஆயிட்டார். யாரா இந்த மனுஷன் இவ்வளவு கல்யாணமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரபலமாக ஆரம்பிச்சாரு. நிறைய பேருக்கு தெரிய வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து இன்டர்நேஷனல் மீடியால இருந்து இவரை பேட்டி எடுக்கலாம்னு வராங்க. அதுல இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் என்ன கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன், நான் என் குடும்பத்தை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால நான் என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. இதை பார்த்த ஒருத்தனுக்கும் என்னடா நமக்கெல்லாம் ஒரு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, மனுஷன் கல்யாணமா பண்ணி தள்ளுறாப்புலன்னு நினைச்சிருக்காங்க. சரிப்பா வெற்றி, 39 ஒய்ஃப்ன்ற 94 குழந்தைங்கன்னு சொல்லி சொல்ற இவங்க எல்லாத்தையுமே எங்க தங்க வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுவாரு? நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். சென்னையில் ஒரு 2 BHK வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறனாலே நமக்கு நாக்கு தள்ளுது. இவ்வளோ பேரை எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம். அதுக்கு தான் இவங்க கிட்ட மிசோரம் மலைப்பகுதி கடியில் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா பக்தாங்கிற இடத்துல, ஸோ அந்த இடத்துல 4 மாடி கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் இவங்களுக்குன்னே சொந்தமாக இருக்கு. அந்த வீட்டோட பேர் என்னன்னா சுவான்டார் ரன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய தலைமுறைக்கான இல்லம் சொல்லி அர்த்தமாமா. ஸோ 4 மாடியை கொண்ட அடுக்குமாடி 100 ரூம் இதுக்குள்ளார இருக்கு. இவங்க எல்லாருமே இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரையே ஸ்கூல் இருக்கு, விவசாயம் பண்றதுக்கு இவங்க கிட்ட இடம் இருக்கு, அப்புறம் மாடுகளை பராமரிக்கிறதுக்கான மாட்டு தொழுவம் வச்சிருக்காங்க, அப்புறம் பிளே கிரவுண்ட் விளையாடக்கூடிய மைதானம் வச்சிருக்காங்க, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே இந்த கார்பெண்டர் வேலை தச்சர் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தனியாக ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார இவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் இது இவங்களுக்கு வீடு கிடையாது, ஒரு குட்டி கிராமமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம். 39 ஒய்ஃப்னு சொல்றிய வெற்றி, எப்படி அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலில் அடுத்தடுத்து பெட்டை கொண்ட ஒரு ரூம் இருக்காமா. இங்கே தான் இவரோட ஒய்ஃப் எல்லாமே தூங்குவாங்களாமா. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, தலைமை இருக்காரு பார்த்தீங்களா வியோனா சானே, இவருக்கு மட்டும் ஒரு தனி மாஸ்டர் பெட்ரூம், அங்கே இவரு மட்டும்தான் தூங்குவார். இவரோட பெட்ரூமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஹால் இருக்குமாமா. அந்த இடத்துல இளம் ஒய்ஃபெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் தூங்குவாங்களாமா. இன்னொரு ஒரு ஹாலில் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் வயசான ஒய்ஃபெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அங்கே தூங்குவாங்களாமா. ஸோ இவங்களோட மனைவிகளே வந்து யார் இன்னைக்கு தலைவன் கூட தூங்கணும் அப்படின்றத அவங்களுக்குள்ளேயே ஒரு ரொட்டேஷன் முறையில் பிரிச்சுக்குவாங்களாம்.
ஒரே ஜாலி தான். இவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்காங்களே, இவங்களுக்குள்ளார சண்டை சச்சரவு போட்டி பொறாமலாம் எதுவும் வராதான்னு நமக்கு தோணும். அதுக்காக தான் இவங்க குடும்பத்துக்குள்ளார ஒரு மிலிட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. சியானா சானாவோட முதல் மனைவியான சாத்தியாங்கின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் இந்த ஃபேமிலியோட சீஃப் கமாண்டர். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். காலைல எழுந்திரிச்சோடனே நீ பாத்திரம் அழகணும், நீ கூட்டணும், நீ சமையல் பண்ணணும், நீ அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாத்துக்கும் வேலையை பிரித்து கொடுக்கறதே இவங்க தானாமா. இவங்க பேச்சை மீறி யாரும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்களாம். அடுத்து இவங்க வீட்டோட கிச்சன் பட்ஜெட்டை பற்றி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. ஒரு வேலைக்கு இவங்க சாப்பிட்ணும் அப்படின்னா 30 to 40 கிலோ அரிசி வரைக்கும் தேவைப்படுமா. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு வேலைக்கு 30 to 40 கிலோ அரிசி, ஒரு நாளைக்கு 100 கிலோ அரிசி இவங்க ஃபேமிலிக்கு தேவைப்படுது. 60 கிலோ உருளைக்கிழங்கு டெய்லியுமே வாங்குவாங்களாமா. ஏதாவது நான்வெஜ்லாம் சமைக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்னைக்கு 30 to 40 கோழி கன்ஃபார்மாக மர்கையா தான். அது போக இந்த தக்காளி, வெங்காயம், பருப்பு, முட்டைக்கோஸ்னு ஏதாவது தேவைப்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அண்டாவாக தான் வாங்கி சமையல் பண்ணுவாங்களாம். ஒரு சாதாரண ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது இவங்க வீட்டில் அதிகமாக சமையல் நடக்குது. சரி, நமக்கு இன்னொரு டவுட் வரும், எப்படி வெற்றி இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்காங்களே, இவ்வளோ பேத்துக்கு டெய்லியும் காசு தேவைப்படுமே சமைச்சு சாப்பிட்றதுக்குன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவங்க கிட்ட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சொந்த நிலத்திலே விவசாயம் பண்ணுறாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே சிறந்த கார்பெண்டராக இருக்காங்க. மரஜாமான்களெல்லாம் செதுக்கி அவங்க அது மூலயமா வியாபாரம் பண்ணி, ஸோ இதன் மூலயமா இவங்களுக்கு நிறைய வருவாய் கிடைக்குது. விவசாய நிலத்திலேருந்து இந்த கார்பெண்டர் தொழிலிருந்தும் நிறைய காசு வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மதத்தை சார்ந்த மக்கள் உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல வாழ்கிறாங்க. அவங்க டொனேஷன் பண்ணுறாங்க இந்த ஃபேமிலிக்கு. ஸோ அதன் மூலயமா இவங்க கிட்ட காசு வருது. அதன் மூலயமா தான் இந்த குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்கு. உலகத்தையே மேரில் விட்ட சியானா சானா கடந்த 2021 ஜூன் மாதம் நீரிழிவு நோய் காரணமாகவும் ஹைட் பிளட் ப்ரெஷர் காரணமாகவும் இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போயிறாரு. இவரோட மறைவுக்கு மிசோரம் சிஎம்ல இருந்து பல முக்கியமான தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பக்தாங்கிற மலை கிராமம் நான் சொன்னேன் இல்லையா, இதை ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றினதுக்கு முக்கியமான பெருமைன்றது இவருக்கு இருக்கு. ஏன்னா ஒரு எங்கேயுமே நம்ம கூமாப்பட்டி மாதிரி கூகுள் மேப்பில் கூட சர்ச் பண்ணால் இல்லாத ஒரு ஊரை இந்த உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு பிரபலப்படுத்தினார் இல்லையா. ஸோ அதுக்காக இவரு மேலே நிறைய பேத்துக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. இப்போ இந்த இடம் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் கூட இங்கே விசிட் பண்ணுறாங்க. சியானா சானா இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட குடும்பமே செதறிடும். இவரோட மனைவிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க, குடும்பமே காணாமல் போயிடும், எல்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமாக என்ன தெரியுமா ஆச்சு, சியானா சானாவோட மூத்த மகளான நுகர்லியானா அவங்க தான் இப்போ தலைவராக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா மறைஞ்சாலுமே அவரோட கொள்கைகள் இன்னும் மறையலை. அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்கள் அப்பா எங்களுக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதே மாதிரி எப்பயும் ஒற்றுமையாக தான் இருப்போம், நாங்கள் என்றைக்குமே பிரியவே மாட்டோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா ஃபர்மி, 4-5 பேர் ஒரு ஃபேமிலியில் இருந்தனாலே எக்கச்சக்கமான சண்டை, ஈகோ, பிரச்சனைன்னு ஆளுக்கு ஒரு மூலையில் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறான். ஆனால் இந்த 180 பேர் கொண்ட குடும்பம் எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. சராசரி மனிதர்களுக்கு வேணால் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு இதுதான் அவங்களோட உலகம், இப்படி தான் அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பிரம்மாண்டமான குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு 39 ஒய்ஃப் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் 4-5 பேர் இருக்க உங்க ஃபேமிலியில என்னென்ன மாதிரிலாம் ரகலை நடக்குமோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு தரமான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்து நான் வேற என்ன டாபிக்ல வீடியோ பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க இன்னும் நம்ம வைஃப் ஃபார்மிங் கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வைஃப் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1680 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வைஃப் ஃபார்மி உங்க தட்ட என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.